Hey, hi, hello everyone. Welcome back to our YouTube channel Live the Moment Buddy. இன்னைக்கு வந்துட்டு ஒரு another new vlog. It's about நம்ம ஏரியா முத்தம்மா கார்டன் வந்துட்டு பெங்களூரில் முத்தம்மா கார்டன் ஏரியாவில் இருக்கோம். எங்கள் ஏரியாவில் வந்துட்டு மாதாது தேர் எடுக்க போகிறோம். தட் இஸ் ஆன் அக்டோபர் 4th and 5th. அக்டோபர் 4th வந்துட்டு வில் பி ஃபீடிங் த புவர் பீப்புள் அன்னதானம் பண்ண போகிறோம். அண்ட் 5th வந்துட்டு வில் பி டேக்கிங் தி கிராண்ட் கார் ப்ரொசெஷன். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஏரியா. இப்போ இது தேருக்கு வேலையான எல்லா வேலையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஸ்ட்ரக்சரு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க டே நைட்டு. அப்புறம் இது பாருங்க, இது வந்து பிரதீப், இஸ் தி மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் ஆல் திஸ் ஒர்க். அண்ட் திஸ் இஸ் பாச்சு. நம்ம பாச்சு வந்துட்டு ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாரு. பச்சு ஆயிச்சா வெளிலலாம் எனக்கு இது வந்து தேருக்கு எங்கே வரும்? இது எந்த பக்கம் வரும்? சைடில். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைனிங்கு இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் சென்டரில் தான் வந்துட்டு மாரி ஸ்டாச்சு வரும். அது வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்காது. இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு மோட்டர் ஃபிட் ஆகிக்குது. இதில் வந்துட்டு அப்படியே ரொட்டேட் ஆகும். இப்போ மேரி ஸ்ட்ரீட் மெயின் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ரிக் ஆஃபீஸில் பார்த்தீங்கல்ல, அப்படியே ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி சென்டரில் ஸ்டாச்சு வச்சுட்டு கீழே வந்துட்டு அது ரொட்டேட் ஆகும். அப்படியே பேர் மூவ்மெண்ட் ஆகிற போது அங்கங்கே ஸ்பாட்டில் நிற்க வச்சுட்டு அதை வந்து கம்ப்ளீட் ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அரௌண்ட் 7:30 ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டு கம். தான் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மழை வர மாதிரி இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி இட் ஷுடன்ட். போன வருஷம் சரியான மழை வந்துச்சு. இந்த வருஷம் இருக்கக்கூடாதுன்னு சாமி வேண்டிக்குவோம். பார்த்தீங்கன்னாக்கா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குக்கிங் இஸ் ஆல்சோ ஆண்டர் வே. ஸோ இட் இஸ் லார்ஜ் குவான்டிட்டி பிரியாணி வந்துட்டு ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆஃப்டர் த ப்ரேயர் ஸோ வில் ஸ்டார்ட் ஃபீடிங் தி பீப்புள். பிரியாணி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஆகிருக்குது. ப்ரேயர் ஆனதுதானே அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிடும், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு முடிஞ்சிடும். திருப்பி நாளைக்கு வந்துட்டு டைரெக்டாக அகெயின் ப்ரேயர் பண்ணிட்டு ஈவினிங் கார் ப்ரொசெஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டே 1, அதாவது இன்னைக்கு நாளைக்கு தான் 2 நாள் தான் ப்ரோக்ராம் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட் டேவோட ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ப்ரேயரெல்லாம் முடிஞ்சிச்சு, சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் க்ளோசிங் த டே வித் த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. திஸ் இஸ் சிக்கன் பிரியாணி. ஸோ இன்னைக்கு தேர் நாள். இப்போ தேர் எடுக்கிறாங்க. அவங்க போயிட்டு தேர் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம்.
சூப்பர். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் தேர் எத்தனை ஊர்வலத்துக்கு போகிறோம். இறைவன் தந்தை மகன் தூயாவிலிருந்து இந்த சப்பரத்தை இந்த தேரை விரைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. லைட் போடாதனால லைட் சொல்றேன். இப்போதான் வந்திருக்கேன். ஸோ தேர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ப்ரொசஷன் எடுக்குவாங்க. தேர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு லாங் ப்ரொசஷன் போயிட்டு வந்து அப்படியே இங்கே நிற்க வச்சுங்க. அதான் உங்கள் தேரோட க்ளோஸ்அப் ஷாட்டு. அன்னையே உன் பிள்ளை நான் என நம்பினேன் என்றும் உன்னையே. பெற்ற தாயினும் மேலாய் என்னை நேசிக்கும் என் அன்னையே.
தாயினும் மேலாய் என்னை நேசிக்கும் என் அன்னையே. வறண்ட நிலமாம் வாழ்வில் அருளை பொழிவாயே. வறண்ட நிலமாம் வாழ்வில் அருளை பொழிவாயே. அன்னையே உன் பிள்ளை நான் என நம்பினேன் என்றும் உன்னையே. பெற்ற தாயினும் மேலாய் என்னை நேசிக்கும் என் அன்னையே. அன்னையே உன் பிள்ளை நான் என நம்பினேன் என்றும் உன்னையே. பெற்ற தாயினும் மேலாய் என்னை நேசிக்கும் என் அன்னையே. கரம் குவித்தோம் அன்னையே உந்தன் கருணையை தினம் எண்ணியே. கரம் குவித்தோம் அன்னையே உந்தன் கருணையை தினம் எண்ணியே. ஆறுதல் தந்து அணைப்பவள் நீயே ஆரோக்கிய தாய் மரியே. கரம் குவித்தோம் அன்னையே உந்தன் கருணையை தினம் எண்ணியே. அம்மா என்று அழைத்திடும் குரலுக்கு அன்புடன் செவி கொடுத்தார். அம்மா என்று அழைத்திடும் குரலுக்கு அன்புடன் செவி கொடுத்தார். என் அருகினில் வந்து அடைக்கலம் தந்து பாசத்தால் என்னை நனைத்தார். என் அருகினில் வந்து அடைக்கலம் தந்து பாசத்தால் என்னை நனைத்தார். உந்தன் நாமம் போ